எஃப்ங்கிற ஹோமோமார்பிசம் கொடுத்தா அதனுடைய இமேஜ் இதை எப்படி எழுதுவோம்னா எஃப் ஆஃப் ஜின்னு எழுதுவோம் சரியா. எஃப் ஆஃப் ஜிங்கிறது என்னன்னா இமேஜ் ஆஃப் எஃப். ஓகேவா. இதுல உள்ள எலமெண்ட்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். செட் ஆஃப் ஆல் எஃப் ஆஃப் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி. ஓகேவா. அதாவது ஒன்றும் இல்லை, ஜியில இருந்து எல்லா எலமெண்ட்டும் ஒரு இடத்துக்கு போயிருக்கும்ல, இப்படி எடுத்துக்கோம். ஜிங்கிற குரூப்பு இது ஜி டேஷ் குரூப். இங்க உள்ள எல்லா எலமெண்ட்டும் இங்கே தான் மேப் ஆகிருக்கும் சரியா. இப்போ இங்க உள்ள எல்லா எலமெண்ட்டும் இந்த நான் ஒரு செட்டு போட்டிருக்கேன்ல, இந்த இதுக்குள்ள மேப் ஆகுது ரைட்டா, வெளியெல்லாம் போகல சரியா. அப்போ இந்த செட்டை தான் என்ன சொல்றோம்னா எஃப் ஆஃப் ஜி, இமேஜ் ஆஃப் ஜி, இமேஜ் ஆஃப் எஃப்னு சொல்லி இந்த செட்டை தான் இமேஜ் ஆஃப் எஃப். இங்க உள்ள எலமெண்ட்டுக்கெல்லாம் வந்து இமேஜ் வராது, இங்கேருந்து எந்த எலமெண்ட்டும் வராது சரியா. ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம்னா இமேஜ் செட்னு சொல்லுவோம் ரைட்டா. ஓகே. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கோம்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தா அது குரூப் ஹோமோமார்பிசமா இருக்குமா பார்த்தோம். அடுத்து 1-1 இருக்குமான்னு பார்த்தோம். அடுத்து ஆன் டு பைஜெக்டிவ் இருக்குமான்னு பார்த்தோம். அடுத்து என்னன்னா நேற்று கேர்னல் எல்லாம் கால்குலேட் பண்ணோம். எந்த ஒரு குரூப் ஹோமோமார்பிசம் கொடுத்தாலும் அதனுடைய கேர்னல் கண்டுபிடிச்சோம் ரைட்டா. ஓகே. இப்போ இமேஜையும் சேர்த்து கால்குலேட் பண்ணுவோம் சரியா. இப்போ இமேஜையும் சேர்த்து கால்குலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இப்போ சி ஸ்டார் கமா டாட் வந்து குரூப் தானே, இஸ் an abelian group ரைட்டா. சி ஸ்டார்னா நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் சரியா. சி ஸ்டார் கமா டாட் வந்து abelian group ரைட்டா. அடுத்து ஆர் ஸ்டார் கமா டாட்டும் என்னன்னா abelian group தான். ஆர் ஸ்டார் கமா டாட்டும் abelian group தான் சரியா. இப்போ எஃப்னு ஒன்று define f from c star to r star ஓகேவா. பை f of a plus ib எப்படி டிஃபைன் பண்ணதுன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தீங்கன்னா அது கரஸ்பாண்டிங் என்ன நம்பர் கொடுக்கலாம்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னு ஒரு ரியல் நம்பர் கொடுக்க முடியும். நான் ஜீரோ ரியல் நம்பர் a plus ib belongs to c star. இது வந்து நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் சரியா. ஓகே. இப்போ இது ஹோமோமார்பிசமா இருக்குமா, ஜஸ்ட் ஒரு மேப் டிஃபைன் பண்ணியிருக்கேன் சரியா. இப்போ இந்த எஃப் வந்து குரூப் ஹோமோமார்பிசம் சொல்லணும். ரெண்டுமே குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன் சரியா. அப்போ என்ன எடுக்கணும்னா ரெண்டு எலமெண்ட் எடுக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஐபி டொமைன்ல அண்ட் ஒய் ஈக்குவல் டு சி பிளஸ் ஐடி பிலாங்ஸ் டு சி ஸ்டார்னு எடுத்துக்கங்க சரியா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஐபி இன்ட்டு சி பிளஸ் ஐடி ஓகேவா. இதை அகெயின் ப்ராடக்ட் பண்ணுங்க. என்ன வரும்னா எஃப் ஆஃப் ஏசி மைனஸ் பிடி பிளஸ் ஐ இன்ட்டு ஏடி பிளஸ் பிசின்னு எழுதிக்கலாமா. ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டை தனியாக கொண்டு வந்து ப்ராடக்ட் பண்ணிக்கலாம் சரியா. இதுவும் காம்ப்ளெக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் சரியா. அப்போ இதுவும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ஏ பிளஸ் ஐபின்னு இருந்தால் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் சரியா. அப்போ இங்கே ஏக்கு வேற இந்த டேர்ம் இருக்கு. அப்போ ஏசி மைனஸ் பிடி தி ஹோல் ஸ்கொயர் ஓகேவா. பிளஸ் இங்கே ஏடி பிளஸ் பிசி தி ஹோல் ஸ்கொயர் ரைட்டா. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் டி ஸ்கொயர் மைனஸ் 2abc டி ரைட்டா. அடுத்து இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஏ டி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் பிளஸ் 2abcd ஓகேவா. இது ரெண்டும் அடிச்சிடலாம் ரைட்டா. மிச்சம் உள்ளதை பேலன்ஸ் பண்ணுவோம். மிச்சம் உள்ளது என்னன்னா ஏசி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் டி ஸ்கொயர் பிளஸ் என்ன இருக்குன்னா ஏடி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு இருக்கு ரைட்டா. இப்போ இதில் இந்த ரெண்டுலேயும் ஏ காமனாக இருக்குது, ஏயை வெளியிடுங்க. ஸோ ஏ ஸ்கொயர் வெளியெடுத்தீங்கன்னா சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ஆயிரும் ரைட்டா. ப்ளஸ் இந்த ரெண்டுலேருந்து என்ன எடுக்கலாம்னா பி ஸ்கொயரை வெளியிடுங்க. பி ஸ்கொயரை வெளியெடுத்தீங்கன்னா டி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் வந்துடும் ரைட்டா. இந்த ரெண்டும் காமன் தான். இதை வெளியெடுத்துருங்க. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு என்ன எழுதிக்கலாம்னா சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் என்னன்னா எஃப் ஆஃப் a plus ib. இது என்னன்னா f of c plus ib ரைட்டா. ஸோ அப்போ f of xy equal to f of x into f of y ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ f is a group homomorphism
F is 2 homomorphism. சரியா? ஓகே. இப்போ இதனுடைய கர்னல் என்னன்னு சொல்ல முடியுமா? கர்னல் என்னன்னு சொல்ல முடியுமா? இந்த மேப்போட கர்னல் நல்லா கவனிச்சிங்க. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. சி ஸ்டார்ல தான் பேசும். அப்போ இது நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ இதனுடைய வேல்யூ எப்பவுமே எப்படி இருக்கும் பாருங்க. கண்டிப்பா கிரேட்டர் தேன் ஜீரோவா இருக்குமா? ஏ எங்க இருக்க நான் ஜீரோனா இதுல ஏ ஆர் பில ஏதாச்சும் ஒன்று நான் ஜீரோவா இருக்கும். ஏதாச்சும் ஒன்று நான் ஜீரோ இருந்தாலே அதனுடைய ஸ்கொயர் வந்து என்னது பாசிட்டிவ் தானே. எந்த ரியல் நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் அது பாசிட்டிவ் ரியல் நம்பர் தான். இப்போ இந்த ஏ பிளஸ் ஐபி நான் ஜீரோவா இருக்கனால ஏதோ ஏ நான் ஜீரோவா இருக்கும் அல்லது பி நான் ஜீரோவா இருக்கும். ஏ நான் ஜீரோவா இருந்தா இங்க ஏ ஸ்கொயர் வரும். ஸோ கிரேட்டர் தென் ஜீரோ. அடுத்து பி நான் ஜீரோவா இருந்தா பி ஸ்கொயர் பண்ணீங்கன்னா நான் ஜீரோ தான். ரெண்டுமே நான் ஜீரோவா இருந்தாலும் இது பாசிட்டிவ். அப்போ சி ஸ்டார் வந்து ஏ பிளஸ் ஐபி எங்க மேப் ஆகுதுன்னா பாசிட்டிவ் ரியல் நம்பருக்கு தான் மேப் ஆகுது. சரியா? சரி. இப்போ கொஸ்டின் என்னன்னா 1-1 இருக்குமா? 1-1 இருக்குமா இருக்காதா சொல்லுங்க பார்ப்போம். 1-1 வருமா வராதா? 1-1 என்ன பார்த்துருக்கோம்? 1-1 என்ன பார்த்துருக்கோம்? ரெண்டு டிஃப்ரெண்ட் எலமெண்டோடைய இமேஜ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும். அதானே பார்த்துருக்கோம். சரியா? ஓகே. இப்போ 1-1 செக் பண்ண போறேன். 1 பிளஸ் ஐங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். சரியா? அண்ட் 1 மைனஸ் ஐயும் என்னன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். பட் இது ரெண்டும் டிஃப்ரெண்ட். 1 பிளஸ் ஐங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது வந்து 1 மைனஸ் ஐ. இது ரெண்டு நம்பரும் டிஃப்ரெண்ட் தான். பட் எஃப் ஆஃப் 1 பிளஸ் ஐ என்ன வரும் பாருங்க. எஃப் ஆஃப் 1 பிளஸ் ஐ வந்து 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். ஸோ 2 வரும். அடுத்து இது என்ன வரும் பாருங்க. எஃப் ஆஃப் 1 மைனஸ் ஐ இதுவும் என்னன்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் தான். ஸோ ஈக்குவல் டு 2 தான். சரியா? அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட் எடுக்க அதனுடைய இமேஜ் என்னவா இருக்குன்னா ஈக்குவலா இருக்கு. சரியா? 1 பிளஸ் ஐ ஈக்குவல் நாட் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஐனா எஃப் ஆஃப் 1 பிளஸ் ஐ ஈக்குவல் டு என்ன வந்துட்டுன்னா எஃப் ஆஃப் 1 மைனஸ் ஐன்னு வந்துட்டு. ஸோ இது கான்ட்ரடிக்ஷன். சரியா? அப்போ சாரி இந்த ப்ராப்பர் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு சேம் இமேஜ் வந்துட்டு. சரியா? ஈக்குவல் டு 2. சரியா? அப்போ இதுல இந்த ரிமார்க்ல இருந்து என்ன சொல்லுதலாம்னா எஃப் இஸ் நாட் 1-1 நாட் 1-1. சரியா? இப்போ ஆன் 2 வருமா? ஆன் 2 வருமா? ஆன் 2னா என்ன அர்த்தம்? இந்த கோடமைன்ல ஒரு நான் ஜீரோ ரியல் நம்பர் எடுத்தீங்கன்னா அது கரஸ்பாண்டிங்கா நீங்க என்ன சொல்லணும்னா இங்க ஒரு ரியல் நம்பர் கொடுக்கணும். இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்கணும். ஓகேவா? அப்போ நான் எப்படி எடுக்கனா ஆன் 2 சொல்லணும். சரியா? ஆன் 2 ஈஸியா சொல்லலாம் பாருங்க. இங்க பாருங்க. இந்த ஆன் 2 சொல்லலாம். இது சி ஸ்டார். சரியா? இது சி ஸ்டார். இது ஆர் சாரி ஆர். இது ஆர் ஸ்டார். சரியா? ஆர் ஸ்டார். இதை ரெண்டா உடைச்சிருங்க. ஆர் பிளஸ் பாசிட்டிவ் ரியல் நம்பர், இது நெகட்டிவ் ரியல் நம்பர். சரியா? நம்மளுடைய இமேஜ் ஏ பிளஸ் ஐபி எங்க மேப் ஆகுது? ஏ பிளஸ் ஐபி கோஸ் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இதுல உள்ள எலமெண்ட்ஸ்லாம் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ். சரியா? இப்போ இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஜீரோ. ரைட்டா? அப்போ எங்க மேப் ஆகும்னா எல்லாமே இங்கதான் போகும். ஓகேவா? இங்கதான் போகும். சரியா? ஓகே. ஸோ அப்போ இந்த எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இருக்குமா? நெகட்டிவ் நம்பர் எடுத்தீங்கன்னா அது கரஸ்பாண்டிங்கா ஒரு ப்ரீ இமேஜ் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காது. சரியா? எல்லா இந்த சி ஸ்டார்ல உள்ள எல்லா எலமெண்ட்டும் பாசிட்டிவ் ரியல் நம்பருக்கு தான் மேப் ஆகுது. நெகட்டிவ் ரியல் நம்பருக்கு ப்ரீ இமேஜ் இருக்காது. சரியா? ஸோ ஃபார் ஈச் y belongs to r minus y has r minus y has no pre-image. ஓகேவா? no pre-image. ஸோ இதுல இருந்து என்ன சொல்லுதுன்னா f is not onto f is not ontoன்னு சொல்லிக்கலாம். சரியா? ஓகே. இப்போ இதுல கர்னல் f என்னன்னு சொல்லுங்களேன். கர்னல் f என்னன்னு சொல்ல முடியுமா? இங்க உள்ள எந்தெந்த எலமெண்ட்லாம் இங்க உள்ள ஐடென்டிட்டி என்னதுப்பா? 1 தான் ஐடென்டிட்டி. சரியா?
இங்க ஒன்னுக்கு மேப் ஆகுற எலமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ கர்னல் எஃப் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். செட் ஆஃப் ஆல் ஏ பிளஸ் ஐபி பிலாங்ஸ் டு சி ஸ்டார் சச் தட் எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஐபி என்னவா இருக்கணும்? 1 இருக்கணும். அப்படிதானே? இங்க உள்ள எந்தெந்த எலமெண்ட்லாம் 1க்கு மேப் ஆகுதுன்னு பார்க்கணும். ரைட்டா? அப்போ கர்னல் எஃப்னா என்ன அர்த்தம்னா செட் ஆஃப் ஆல் ஏ பிளஸ் ஐபி பிலாங்ஸ் டு சி ஸ்டார் சச் தட் ஏ பிளஸ் ஐபி ஈக்குவல் டு 1 வரணும். சரியா? இது அகைன் ரீரைட் பண்ணுங்களேன். ஏ பிளஸ் ஐபி சச் தட் எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஐபி என்னதுன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ங்கிற ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா எல்லா ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் எடுத்துக்கிறீங்க. சரியா? அப்போ இது இந்த கர்னல் எஃப் எப்படி எழுதியிருக்கோன்னு பாருங்க. கர்னல் எஃப் என்னன்னா செட் ஆஃப் ஆல் a plus ib belongs to c star such that a square plus b square equal to 1. அப்போ in a complex plane எடுத்துங்க. காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல இது என்னன்னா யூனிட் சர்க்கிள் தானுங்க. a square plus b square வந்து என்னது? யூனிட் சர்க்கிள் வித் ரேடியஸ் 1 and சென்டர் வந்து 0,0. ரைட்டா? அப்போ இந்த ஏ பிளஸ் ஐபிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் என்னன்னா இந்த பாயிண்ட்ஸ் லை ஆன் தி யூனிட் சர்க்கிள் வித் ரேடியஸ் 1. சரியா? இந்த சர்க்கிள்ல இருக்குல்ல இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம எடுத்திருக்க. சரியா? சர்க்கிள்ல செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் லை ஆன் தி யூனிட் சர்க்கிள் வித் சென்டர் ஏ 0,0. ஓகேவா? இந்த சர்க்கிள் மேல உள்ள எல்லா பாயிண்ட்டும் தான் கர்னல் எஃப். ரைட்டா? அடுத்து எஃப் ஆஃப் சி ஸ்டார் என்னன்னு சொல்ல முடியுமா? எஃப் ஆஃப் சி ஸ்டார் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். எஃப் ஆஃப் எல்லா எலமெண்ட்டும் எங்க மேப் ஆகுது? ஆர் பிளஸ் இருக்கு. சரியா? அப்போ எஃப் ஆஃப் சி ஸ்டார் என்னன்னா இமேஜ் ஆஃப் எஃப் என்னன்னா ஆர் பிளஸ். ஓகேவா? புரியுதா என்னன்னு பாருங்க. புரியுதா? இது குரூப் ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அடுத்து 1 வருமானு செக் பண்ணுவேன். ரெண்டு டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்திருக்கேன். அதனுடைய இமேஜ் வந்து 2, ரெண்டும் சேமா இருக்கு. ஸோ நாட் 1. சரியா? அடுத்து ஆன் 2 வருமானு பார்க்கேன். நெகட்டிவ் ரியல் நம்பருக்கு ப்ரீ இமேஜ் கிடையாது. ஸோ நாட் ஆன் 2. கர்னல் எஃப் என்னன்னா கர்னல் எஃப்ல உள்ளது என்னன்னா காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல உள்ள யூனிட் சர்க்கிள்ல உள்ள பாயிண்ட்ஸ் மட்டும்தான். பாயிண்ட்ஸ் லை ஆன் தி யூனிட் சர்க்கிள். ஓகேவா? இன் தி காம்ப்ளெக்ஸ் பிளேன். சரியா? அடுத்து பாருங்க. ஆர் ஸ்டார் கமா டாட் வந்து குரூப் அண்ட் ஆர் ஸ்டார் ரெண்டுமே ஆர் ஸ்டார்னு எடுத்துக்கிறேன். ஆர் ஸ்டார் கமா டாட் வந்து குரூப். சரியா? பை ஃப்ரம் ஆர் ஸ்டார் டு ஆர் ஸ்டார். சரியா? பை பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். இது குரூப் ஹோமோமார்பிசமா இருக்குமா? இது குரூப் ஹோமோமார்பிசமா இருக்குமா? பை ஆஃப் எக்ஸ் ஒய் எடுங்க. பை ஆஃப் எக்ஸ் ஒய் என்னன்னா மாடு எக்ஸ் ஒய்னு எழுதிக்கலாமா? மாடு எக்ஸ் ஒய்னு என்ன அர்த்தம்? மாடு எக்ஸ் இன்ட்டு சரியா? இப்போ மாடு எக்ஸுக்கு பதிலாக பை ஆஃப் எக்ஸ் போட்டுக்கலாம். மாடு ஒய்க்கு பதிலாக பை ஆஃப் ஒய் போட்டுக்கலாம். ஸோ பை வந்து குரூப் ஹோமோமார்பிசமா? பை வந்து குரூப் ஹோமோமார்பிசம். சரியா? ஓகே. இப்போ பொதுவா மாட் எக்ஸ் வந்து எப்பவும் என்னன்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 தானப்பா? மாட் எக்ஸ் வந்து மாட் எக்ஸ்னா அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ். சரியா? நெகட்டிவா இருந்தா அதை பாசிட்டிவ்க்கு மாத்திரும். சரியா? 0வா இருந்துச்சுன்னா 0 ஆயிரும். அப்போ மாட் எக்ஸ் வந்து எப்பவும் நான் நெகட்டிவ். அப்போ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. சரியா? ஓகே. இப்போ இது ஆன் 2 வருமா? இப்போ பை ஆஃப் ஆர் ஸ்டார் என்ன வரும் பாருங்க. நல்லா கவனிச்சிங்க. இதை நினைச்சிங்க. ஆர் ஸ்டார் இருக்கு, அங்கேயும் ஆர் ஸ்டார் தான். சரியா? இதை ரெண்டா உடைச்சிக்கலாம். ஆர் பிளஸ் ஆர் மைனஸ். ரைட்டா? இப்போ இதுல உள்ள எலமெண்ட்லாம் எங்க மேப் ஆகுது? இங்க 0வை இன்க்ளூடிங் 0வை இன்க்ளூட் பண்ணிட்டேன். சரியா? அதாவது ஆர் பிளஸ் யூனியன் 0. ஆர் பிளஸ் யூனியன் 0 போட்டுக்கிறேன். இங்க உள்ள எல்லா எலமெண்ட்டும் எங்க மேப் ஆகும்னா இதுக்கு தான் மேப். ஓகேவா? புரியுதா? நானு ஆர் ஸ்டார்ல உள்ள எல்லா எலமெண்ட்டும் என்னன்னா
ஆர் பிளஸ் யூனியன் ஜீரோவுக்கு மேப் ஆகும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா, சாரி ஒரு நிமிஷம், ஜீரோ கிடையாதுங்க. ஏன்னா இங்க கொடுத்துருக்கிறது ஆர் ஸ்டார் கம்ப்ளீட் தானே. அப்போ கிரேட்டர் தென் ஜீரோவா இருக்கும். அவ்வளவுதான். இதுல கிரேட்டர் தென் ஜீரோ. சரியா, கிரேட்டர் தென் ஜீரோ தான். ஏன்னா ஆர் ஸ்டார் வந்து நான் ஜீரோன்னு கொடுத்துட்டாங்க. ஆர் ஸ்டார் வந்து நான் ஜீரோ ரியல் நம்பர். அப்போ ஜீரோவே எடுக்க மாட்டோம். அப்போ பாசிட்டிவ் ரியல் நம்பரையும் நெகட்டிவ் ரியல் நம்பரையும் தான் எடுப்போம். ஸோ அப்போ இங்க ஜீரோ கிடையாது. சரியா, அப்போ இங்க உள்ள எல்லா எலமெண்ட்டும் எதுக்கு மேப் ஆகும்னா ஆர் பிளஸுக்கு தான் மேப் ஆகும். ஸோ என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம்னா, என்ன பண்ணிக்கலாம், இமேஜ் வந்து என்னவாயிரும், ஆர் பிளஸ்ஸா மாறிடுமா. இமேஜ் வந்து ஆர் பிளஸ்ஸா மாறிடும். சரியா, இப்போ இது வந்து கர்னல் எஃப் என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். கர்னல் எஃப் ஃபர்ஸ்ட் இது 1-1 இருக்குமாப்பா? 1-1 இருக்குமா இருக்காதா? இருக்காது சார். இருக்காது. ரீசன் சொல்லுங்க. ஏன்னா மைனஸ் பிளஸ் ரெண்டு எடுத்தாலும் பாசிட்டிவ் சேம் நம்பர் தான் கிடைக்கும். வெரி குட். அப்போ பை ஆஃப் -2 என்னது 2வா? பை ஆஃப் -2 போடுங்க. மாடுலஸ் -2. மாடுலஸ் -2 என்னன்னா 2. ரைட்டா? அடுத்து பை ஆஃப் 2 என்னது 2 தான். -2ம் 2ம் டிஃப்ரெண்ட் நம்பர். பட் இமேஜ் வந்து என்ன ஆயிட்டுனா ஈக்குவல் ஆயிட்டு. ஸோ பை இஸ் நாட் 1-1. ஓகேவா? இப்போ கர்னல் பைல உள்ள எலமெண்ட்லாம் சொல்லுங்களேன் பார்ப்போம். கர்னல் பை என்னன்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் ஆர் ஸ்டார் சச் தட் பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1-ஆ இருக்கணும். ஆர் ஸ்டார்ல உள்ள ஐடென்டிட்டி வந்து 1. சரியா, அப்போ இந்த ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் ஆர் ஸ்டார் சச் தட் பை ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணிருக்கோம்னா மாடுலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. மாடுலஸ் எக்ஸ் வந்து எப்பம்பா 1 வரும்? எந்த எக்ஸ்? வெரி குட், பிளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ அப்போ கர்னல் வந்து நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டியா? கர்னல் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1 வந்திருக்கு. ரைட்டா? பட் ஸோ நாட் ஈக்குவல் டு சிங்கிள்டன் 1. அப்போ நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்துருப்போம். கர்னல் எஃப் சிங்கிள்டன் 1-ஆ இருந்துச்சுன்னா பை வந்து 1-1ன்னு பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இதுல இருந்து என்ன எழுதலாம்னா பை இஸ் நாட் 1-1. இதுவும் எழுதலாம். சரியா? ஓகே. அப்போ ஒரு ஹோமோமார்பிசம் கொடுத்தா அதனுடைய இமேஜ் செட் கண்டுபிடிக்க தெரியணும். அடுத்து கர்னல் எஃப் கண்டுபிடிக்க தெரியணும். அடுத்து 1-1 கண்டுபிடிக்க தெரியணும். on2 சொல்ல தெரியணும். ரைட்டா? இப்போ இது on2 வருமா? on2 வராது இல்ல. ஏன்னா நெகட்டிவ் ரியல் நம்பருக்கு ப்ரீ இமேஜ் கிடையாது இல்ல. இங்க உள்ள இங்க இருந்து வர எந்த எலமெண்ட்டும் நெகட்டிவ்க்கு போகாது. சரியா? அப்போ நெகட்டிவ் எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் கிடையாது. ஸோ on2 வராது. சரியா? அண்ட் பை இஸ் நாட் on2. பை இஸ் நாட் on2. ரைட்டா? அடுத்து பை ஃப்ரம் ஆர் ஸ்கொயர் எடுத்துப்போம். சரியா? பை ஃப்ரம் ஆர் ஸ்கொயர் கமா பிளஸ் 2. ஆர் ஸ்கொயர் இஸ் அன் அபிலியன் குரூப். ஆர் ஸ்கொயர்னா எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆர் ஸ்கொயர்னா எப்படி இருக்கும்னா செட் ஆஃப் ஆல் ஏ கமா பி such that ஏ கமா பி பிலாங்ஸ் என்னன்னா ஆர். சரியா? இப்போ இங்க அடிஷன் எப்படி டிஃபைன் பண்ணணும்னா ஏ கமா பி பிளஸ் சி கமா டி என்னதுன்னா ஏ பிளஸ் சி கமா பி பிளஸ் டி. சரியா? ஆர் ஸ்கொயர்ல உள்ள எலமெண்ட்லாம் ஆர்டர் பேர்ஸா இருக்கும். இதனுடைய அடிஷன் இப்படிதான் டிஃபைன் பண்ணுவோம். சரியா? இந்த அடிஷனை பொறுத்து இங்க வந்து இது வந்து அடிஷனை பொறுத்து அபிலியன் குரூப்பா இருக்கும். இங்க ஐடென்டிட்டி என்னன்னா 0,0. அடுத்து இன்வர்ஸ் ஏ கமா பியோட இன்வர்ஸ் என்னன்னா -a - b. ஓகேவா? ஸோ அபிலியன் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் அன் அபிலியன் குரூப் அண்டர் பிளஸ் திஸ் பைனரி ஆபரேஷன். இது நோட் பண்ணிக்கங்க. சரியா? இது வந்து 0 எலமெண்ட். இது ஐடென்டிட்டி, அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ரைட்டா? அடுத்து இது என்னன்னா இன்வர்ஸ் ஆஃப் ஏ கமா பி. இன்வர்ஸ் ஆஃப் ஏ கமா பி அசோசியேட்டிவா எல்லாமே ட்ரூவா இருக்கும். ஸோ என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம்னா ஆர் ஸ்கொயர் கமா பிளஸ் வந்து அபிலியன் குரூப்னு கன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து என்னன்னா ஆர் கமா பிளஸ் வந்து குரூப் தானே, ஏற்கனவே அபிலியன் குரூப்னு ஏற்கனவே பார்த்துருப்போம். சரியா? இது ரெண்டுமே அபிலியன் குரூப் தான். எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னா பை ஆஃப் எக்ஸ் கமா ஒய். பை ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் ஃபார் எவ்ரி எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் ஸ்கொயர். ஓகே, ஃபார் எவ்ரி எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் ஸ்கொயர். இது குரூப் ஹோமோமார்பிசமா இருக்குமா? குரூப் ஹோமோமார்பிசம்.
இது குரூப் ஹோமோமார்பிசம் ப்ரூவ் பண்ணணும் சரியா. அப்போ பையா ரெண்டு எலமெண்ட் எடுங்க. லெட் x1, y1, x2, y2 belongs to r ஸ்கொயர்னு எடுத்துங்க சரியா. அப்போ பை ஆஃப் x1, y1 பிளஸ் x2, y2 எடுங்க சரியா. இப்போ இங்க சாரி பையோட டெஃபினிஷன் என்னன்னா அடிஷன் a, b பிளஸ் c, dனா a பிளஸ் c கோஆர்டினேட் வைஸ் அடிஷன் சரியா. அப்போ இங்க என்ன வரும்னா x1 பிளஸ் x2 பிளஸ் x2 y1 பிளஸ் y2 ரைட்டா. அடுத்து இங்க எப்படி டிஃபைன் பண்ணிருக்கேன், ஆர்டர் பேர் x, yன்னு இருந்தா அதை x பிளஸ் yன்னு மாத்தணும். அப்போ இது x நினைச்சிங்க, இது y நினைச்சிங்க. அப்போ x1 பிளஸ் x2 பிளஸ் y1 பிளஸ் y2 நினைக்கலாம் சரியா. r பிளஸ் வந்து அபிலியன் குரூப், ஸோ இது அடிஷன்ல எங்கனாலும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ x1 பிளஸ் y1 பிளஸ் x2 பிளஸ் y2ன்னு மாத்திக்கலாம் சரியா. r பிளஸ் வந்து அபிலியன் குரூப், ஸோ இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறோம்னா f ஆஃப் சாரி பை ஆஃப் x1, y1 போட்டுக்குவேன். பிளஸ் இதுக்கு பதிலாக பை ஆஃப் x2, y2 போட்டுக்குவேன். ஸோ பை ஆஃப் x1, y1 பிளஸ் x2, y2 ஈக்குவல் டு பை ஆஃப் x1, y1 பிளஸ் பை ஆஃப் x2, y2 சரியா சரியா. ஸோ பை இஸ் குரூப் ஹோமோமார்பிசம் சரியா. இப்போ கர்னல் கண்டுபிடிக்கணும் ரைட்டா. கர்னல் மேப் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னு பார்த்துங்க. பை ஃப்ரம் r ஸ்கொயர் டு r by pi of x, y equal to x plus y சரியா. இப்போ கர்னல் f கண்டுபிடிங்க பார்ப்போம். கர்னல் பை என்னன்னா set of all x, y belongs to r square such that pi of x, y equal to என்னன்னா r பிளஸ்ல உள்ள ஐடென்டிட்டி என்னது, r பிளஸ் உள்ள ஐடென்டிட்டி வந்து 0 சரியா. ஸோ அப்போ ஈக்குவல் டு 0 ரைட்டா. ஸோ திஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் x, y belongs to r square such that x plus y equal to 0 ரைட்டா. ஸோ திஸ் ஈக்குவல் டு என்னன்னா செட் ஆஃப் ஆல் x, y belongs to r square x equal to minus y ரைட்டா. அப்போ இதை ரீரைட் பண்ணுங்க. செட் ஆஃப் ஆல் x, சாரி y equal to minus y minus x ன்னு எழுதிக்கலாமா, ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கலாம் சரியா. y equal to minus x ன்னு எழுதிக்கலாம் சரியா. such that y equal to minus x ரைட்டா. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தெரிஞ்சா செகண்ட் எலமெண்ட் இதனுடைய நெகட்டிவ் நம்பர். அப்போ மைனஸ் எக்ஸ் எக்ஸ் கமா எஸ் such that x belongs to என்ன இருக்குன்னா r. இதுதான் கர்னல் ரைட்டா. புரியுதா நானு. கர்னல் பை எப்படி கண்டுபிடிக்கும்னு பாருங்க. கர்னல் பை என்னன்னா செட் ஆஃப் ஆல் x, y goes to 0. ஆர்ல உள்ள ஐடென்டிட்டி வந்து 0. இதனுடைய டெஃபினிஷன் x பிளஸ் y. இப்போ y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்போ x தெரிஞ்சா y மைனஸ் எக்ஸ்ன்னு தெரிஞ்சுட்டு அப்போ கர்னல் எஃப்ல உள்ள எலமெண்ட்லாம் இதுதான் சரியா. இப்போ வரேன் ஜாமெட்ரிக்கலா இது என்னன்னு சொல்லுங்களேன்ப்பா. ஆர் ஸ்கொயர் ஓகேவா. ஆர் ஸ்கொயர்ல எடுத்துக்கிறேன். இது ஆர், இது இப்போ இதுல சொல்லுங்க கர்னல் எஃப் சொல்லுங்க பாப்போம். இந்த பாயிண்ட் என்னவா எங்க எப்படிப்பா இருக்கும், இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்ல முடியுமா. எக்ஸ் 0 போடுறதப்போ இது 1 போட்டிங்கன்னா என்ன ஆகும், எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா என்ன ஆகும், இதுல 1, -1 வரும் சரியா. 1, -1 எங்க இருக்கு, இந்த இதுல இருக்கும் ரைட்டா. 2 போட்டிங்கன்னா -2 வரும் ரைட்டா. 3 போட்டிங்கன்னா -3 வரும் ரைட்டா. அடுத்து -1 போட்டிங்கன்னா +1 வரும். -2 போட்டிங்கன்னா +2 வரும் சரியா. அப்போ இது என்னன்னா இந்த டயகனல் ஃபுல்லா கிராஸ் பண்ணுங்க. இந்த டயகனல் எல்லாம் கிராஸ் பண்ணுங்க. ஜாமெட்ரிக்கலா இதுதான் கர்னல் எஃப். ஜாமெட்ரிக்கல் வியூ இருந்தால் இந்த இது என்னன்னா இந்த செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் லை ஆன் தி ஸ்ட்ரெயிட் லைன். புரியுதா நானு. அதாவது y ஈக்குவல் டு -xங்கிற லைன் பா, அவ்வளவுதான். இது y ஈக்குவல் டு -xங்கிற லைன் தானே. இது y ஈக்குவல் டு -xங்கிற லைன் தானேங்க.
y ஈக்குவல் டு மைனஸ் கிராஃப்லாம் நம்ம போட்டிருக்கீங்களா, சின்ன கிளாஸ்ல கிராஃப் போட்டிருக்கீங்கல்ல, அப்போ y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸோட கிராஃப் இதுதான், இந்த டயகனல்ல வரும். சரியா? ஸோ அப்போ கர்னல் எஃப் என்னன்னா செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ், கர்னல் எஃப் என்னன்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா இப்படி எழுதலாம், செட் ஆஃப் ஆல் ஒய், செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் லை ஆன் தி லைன் ஸ்ட்ரெயிட் லைன் வரும். இப்படி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா kernel f is the set of all points in R square is lie on the straight line y equal to minus x. ஓகேவா? இந்த லைன்ல உள்ள எல்லா பாயிண்ட்டும் சேர்ந்ததுதான் kernel f, ரைட்டா? ஓகே. இப்போ இது அப்போ இந்த ஹோமோமார்பிசம் 1 1 வருமா? இந்த ஹோமோமார்பிசம் 1 1 வருமா? 1 1 வராது. ஏன்னா இந்த இதுல இங்க வந்து ஆர் ஸ்கொயர்ல ஐடென்டிட்டி என்னன்னா 0,0. சரியா? அப்போ கர்னல் எஃப்ல இந்த 0,0 தவிர நிறைய எலமெண்ட் இருக்கு, ரைட்டா? அப்போ கர்னல் எஃப் வந்து என்னன்னா நாட் ஈக்குவல் டு 0,0. ஓகேவா? நாட் ஈக்குவல் டு 0,1. ஸோ எஃப் இஸ் நாட் 1 1. ஓகேவா? எஃப் இஸ் நாட் 1 1. கர்னல் எஃப்னா இந்த பாயிண்ட் மட்டும்தான் இருக்கணும். கர்னல் எஃப்னா இந்த பாயிண்ட் மட்டும்தான் இருக்கணும். சரியா? பட் இந்த லைன்ல உள்ள எல்லா பாயிண்ட்டும் எங்க இருக்குன்னா கர்னல் எஃப்ல தான் இருக்கு. அப்போ எஃப் வந்து நாட் 1 1 கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. இப்போ இதனுடைய இமேஜ் எங்கப்பா இருக்கும்? ஆன் டு வருமா? ஆன் டு வருமா, வராதா? எந்த ஒரு ரியல் நம்பர் எடுத்தாலும் அந்த ரியல் நம்பர் இங்க உள்ள ஏதோ ஒரு எலமெண்டோட இமேஜ்னு சொல்லுங்க. எந்த ஒரு ரியல் நம்பர் எடுத்தாலும் அதுக்கு ப்ரீ இமேஜ் வருமா, வராதா? சொல்ல முடியுமா யாருக்கும்? எஃப் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க மேப் வந்து எஃப் தானே, பை ஆன் டு சொல்ல முடியுமாப்பா? ஃபார் எனி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். நல்லா கவனிச்சிங்க. வரேன், இதுல எந்த ஒரு எக்ஸ் எடுத்தாலும் இந்த எக்ஸ் இங்க உள்ள ஏதோ ஒரு எலமெண்டோட இமேஜா இருக்கணும். அந்த எலமெண்ட் என்னன்னு சொல்ல முடியுமா? இங்க எந்த ஒரு எக்ஸ் எடுத்தாலும் இந்த எக்ஸ் வந்து இங்க உள்ள ஏதோ ஒரு ஆர்டர் பேரோட இமேஜா இருக்கும். எக்ஸ் எங்க இருக்குன்னா ரியல் நம்பர்ல தான் இருக்கு. ஆர் ஸ்கொயர்ல உள்ள எலமெண்ட்லாம் ஏ கமா பிங்கிற ஃபார்ம்ல இருக்கும். ஏ அண்ட் பி பிலாங்ஸ் டு ஆர். சரியா? இப்போ இந்த எக்ஸோட ப்ரீ இமேஜ் என்னன்னு சொல்ல முடியுமா? 0,x x,0. வெரி குட்ங்க. 0,x போட்டுக்கலாம், x,0 போட்டுக்கலாம், ரைட்டா? வெரி குட். அவ்வளவுதான். அப்போ ஃபார் எனி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், தேர் எக்ஸ் இஸ் x,0 belongs to R square such that f of x,0 equal to x plus 0 equal to x. அப்போ கோடமைல எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு இமேஜ் கிடைச்சிட்டு, அப்போ x,0 is a pre-image of x. ஓகேவா? pre-image of x. ஓகேவா? ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம்னா பை வந்து ஆன் டுவா? சரி, பை வந்து ஆன் டுவா? எஸ் சார். கோடமைல எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கு, ரைட்டா? ஆன் டுன்னு நம்ம ஒன்று பார்த்துருப்போம். எப்படின்னா ஆன் டுனா இமேஜ் ஆஃப் பை வந்து என்னவா இருக்கும்னா கோடமைனா இருக்கும்னு பார்த்துருப்போம், ரைட்டா? ஆன் டுனா என்ன பார்த்துருப்போம்னா ஒரு ஃபங்க்ஷனுடைய இமேஜ் வந்து கோடமைனா ஆயிரும். இமேஜ் வந்து பை ஆஃப் ஆர் ஸ்கொயர். சரியா? கோடமைன் வந்து ஆர். ஸோ இமேஜ் எனி ஃபங்க்ஷன் இஸ் ஆன் டுனா இமேஜ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா கோடமைனுக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த கோடமைன் ஆர். சரியா? நேற்று ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்.
pi from r star comma dot, right? And to plus or minus 1 comma dot by என்ன பார்த்தோம் pi of x equal to x by mod x னு பார்த்தோம், ரைட்டா? இதனுடைய வேல்யூ என்னன்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்னு தான், சரியா? இந்த மேப் வந்து எஃப் வந்து ஆன் டூன்னு பார்த்துருப்போம், ரைட்டா? எஃப் வந்து ஆன் டூன்னு பார்த்துருக்கோம். அப்போ இமேஜ் ஆஃப் பை இமேஜ் ஆஃப் ஆர் ஸ்டார் என்னன்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஒன், சரியா? இமேஜ் ஆஃப் ஆர் ஸ்டார் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஒன். இங்க கேர்னல் எப்படி பார்த்துருப்போம்னா கேர்னல் பை என்னன்னா ஆர் பிளஸ்ன்னு பார்த்துருப்போம், சரியா? கேர்னல் பை வந்து ஆர் பிளஸ்ன்னு பார்த்துருப்போம், சரியா? இப்போ அடுத்து பாருங்க. அடுத்து let G equal to என்னன்னா set of all A, B, 0, C 2x2 matrices, சரியா? such that A, B, C எங்க இருக்கும்னா Rல இருக்கும், ரைட்டா? and AC வந்து not equal to 0. AC வந்து not equal to 0. அப்போ என்னன்னா இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் என்னதுப்பா? AC தானே. டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் AB 0C என்னது? AC தான் வரும், ரைட்டா? AC வந்து நான் ஜீரோ. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து எங்க இருக்கும்னா AB0Cங்கிற மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ இது எங்க இருக்கும்னா GL2 of R, 2x2னா GL2 of R, சரியா? அப்போ இது வந்து சப்செட் ஆஃப் GL2 of R, ஓகேவா? இது வந்து சப்செட் ஆஃப் GL2 of R. ஏன்னா இதை தவிர நிறைய அதாவது இங்க ஒன்னு இல்லை, இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துங்க 1 2 3 1. இந்த மேட்ரிக்ஸ் வந்து GL2 of Rல இருக்கா? இதனுடைய டிட்டர்மினன்ட் வந்து என்னதுங்க? -5 தானங்க. இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் என்னது? 1 2 3 1. அப்போ 1 minus 6, so -5 not equal to 0. so this matrix belongs to GL2 of R, சரியா? பட் இந்த ஜில வராது, ஏன்னா இந்த ஜில இந்த டேர்ம் ஜீரோவா இருக்கணும், ரைட்டா? அப்போ இங்க 3ன்னு இருக்கு. அப்போ 1 2 3 1 நாட் இன் ஜி, சரியா? அப்போ இங்க ப்ராப்பர் சப்செட்னு போட்டுக்கலாம், சரியா? இது வந்து செட் ஆஃப் ஆல் நான் சிங்குலர் மேட்ரிசஸ் வித் தேர்ட் எலமெண்ட் இஸ் 0, சரியா? ஸோ இது என்னன்னா G is a subset of proper subset of GL2 of R, ஓகேவா? இப்போ இது வந்து என்ன? GL2 of R வந்து மல்டிப்ளிகேஷனை பொறுத்து குரூப். இப்போ இந்த G வந்து குரூப்பா இருக்குமா? நல்லா கவனிச்சிங்க. GL2ல அசோசியேட்டிவா ட்ரூ, இன்வெர்ஸ் ட்ரூ எல்லாமே இருக்கு. இப்போ ஜின்னு ஒரு சப்செட் எடுத்துருக்கேன், இது குரூப்புக்குரிய ப்ராப்பர்ட்டி எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? ஃபர்ஸ்ட் க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு சொல்லுங்க பார்ப்போம். AB0C, ரைட்டா? இன்ட்டு XY0Z எடுத்துங்க, ப்ராடக்ட் பண்ணுங்க. AX அடுத்து AY பிளஸ் BZ, ரைட்டா? அடுத்து 0, அடுத்து CZ இதான் வரும், ரைட்டா? ABC XYZலாம் ரியல் நம்பர். அப்போ AX இந்த சம் இதெல்லாம் ரியல் நம்பரா தான் இருக்கும், சரியா? அப்போ இதனுடைய டிட்டர்மினன்ட் என்ன? இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் என்னன்னா AX இன்ட்டு CZ, சரியா? இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் என்னன்னா ZX. இதனுடைய டிட்டர்மினன்ட் AC, ரைட்டா? ACயும் நான் ஜீரோ தான், ZX நான் ஜீரோ தான். ரெண்டு நான் ஜீரோ ரியல் நம்பருடைய ப்ராடக்டும் நான் ஜீரோ ரியல் நம்பர் தான், சரியா? இப்போ ஏசியும் நான் ஜீரோ தான், XZ நான் ஜீரோ தான். ஸோ இது நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து இந்த ஃபார்ம்ல இருக்கு அண்ட் டயகனலுடைய ப்ராடக்ட் வந்து நான் ஜீரோன்னு சொல்லிட்டோம். அப்போ இது 0, சரியா? ஸோ அப்போ இது க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலாம் வெரிஃபை பண்ண வேண்டாம். ஏன் வெரிஃபை பண்ண வேண்டாம்னா நீங்க எடுக்கிற மேட்ரிக்ஸ் ஜில இருந்தாலும் அது ஜிஎல்என்லயும் இருக்கு, ரைட்டா? ஜிஎல்என் வந்து குரூப்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்கேயும் அசோசியேட்டிவா ட்ரூ ஆயிடும், சரியா? இப்போ ஐடென்டிட்டி என்னன்னு சொல்ல முடியுமா? இப்போ 1 1 இதுதான் ஐடென்டிட்டி, சரியா? இது வந்து ஐடென்டிட்டி இன் ஜி, ரைட்டா? அடுத்து இன்வெர்ஸ் சொல்லுங்க. AB0C இதனுடைய இன்வெர்ஸ் என்ன வரும்? 1 by determinant AC. இங்க என்ன போடுவீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் A போடுவீங்க, ரைட்டா? அட்ஜாயிண்ட் ஆஃப்
இந்த மேட்ரிக்ஸ் இந்த ஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு போட்டுருவீங்க. ஓகேவா? அஜாயிண்ட் ஆஃப் இதான் இன்வெர்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு இன்வெர்ஸ் இருக்கு, ஐடென்டிட்டி இருக்கு, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா ஜி இஸ் ஏ குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன், குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன். சரியா? அண்டர் மல்டிப்ளிகேஷன்ஸ். இப்போ என்னன்னா டிஃபைன் பை ஃப்ரம் ஜி, நம்ம மேலே டிஃபைன் பண்ண ஜி டு ஜி, மேலே டிஃபைன் பண்ணியிருக்க ஜி. சரியா? டு ஆர் ஸ்டார் பை பை ஆஃப் ஏபி 0 சி ஈக்குவல் டு என்னன்னா பை ஆஃப் ஏபி 0 சி என்னன்னா இங்கே எப்படி மேப் டிஃபைன் பண்ணிக்கிறேன்னா ஏன்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஃபார் எவ்ரி மேட்ரிக்ஸ் ஏபிசி 0 சி பிலாங்ஸ் டு ஜி, பிலாங்ஸ் டு ஜி. சரியா? இது குரூப் ஹோமோமார்பிசமா இருக்குமா? ஜஸ்ட் மேப் டிஃபைன் பண்ணிட்டேன். பை வந்து குரூப் ஹோமோமார்பிசமா? சொல்லுங்க பார்ப்போம். பை ஆஃப் ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுக்கணும். சரியா? பை ஆஃப் ஏபி 0 சி இது ஒரு மேட்ரிக்ஸ் இன்ட்டு XY 0 Z எடுத்துக்கோம். ரைட்டா? இப்போ இதனுடைய வேல்யூ என்னது? பை ஆஃப் இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஏஎக்ஸ் அடுத்து ஏஒய் பிளஸ் பிஇசட். ரைட்டா? அடுத்து 0 அடுத்து சிஇசட் வரும். ரைட்டா? இதனுடைய இமேஜ் இது வந்து இந்த இங்க இருக்கு, ஜியில தான் இருக்கு. ஸோ இதனுடைய இமேஜ் என்ன வரும்னா பாருங்க, பை ஆஃப் ஏபிசி ஏபி 0 சி வந்து எங்க மேப் ஆகுதுன்னா ஏக்கு மேப் ஆகும். சரியா? அப்போ இங்க என்னன்னா ஏ இன்ட்டு எக்ஸ். ஏக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்னா பை ஆஃப் ஏபி 0 சின்னு எழுதிக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்னா பை ஆஃப் XY 0 Z எழுதிக்கலாம். ஸோ பை வந்து என்னன்னா பை இஸ் எ குரூப் ஹோமோமார்பிசம். சரியா? இப்போ இதனுடைய கர்னல் சொல்லுங்க பார்ப்போம். கர்னல் பை என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். கர்னல் பை சொல்லுங்க பார்ப்போம். இந்த மேப்போட கர்னல் பை. இங்க ஆர் ஸ்டார்ல ஐடென்டிட்டி என்னது? 1. இது அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஆர் ஸ்டார்ல ஐடென்டிட்டி வந்து 1. சரியா? இப்போ 1க்கு மேப் ஆகுது எலமெண்ட்லாம் எடுக்கணும். செட். அப்போ இது என்னன்னா செட் ஆஃப் ஆல் ஏபி 0 சி சச் தட் பை ஆஃப் ஏபி 0 சி வந்து என்னன்னா 1ஆ இருக்கும். ரைட்டா? ஸோ இது சி ஈக்குவல் டு என்ன ஆகும் பாருங்க, ஏபிசி 0 சி. ரைட்டா? சச் தட் பை ஆஃப் ஏபிசி 0 சி என்னன்னா ஏ. ஏ ஈக்குவல் டு 1. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் என்னன்னா இந்த மேட்ரிக்ஸை ரீரைட் பண்ணுங்க. ஏ இருக்கிறதுல 1 போட்டுருங்க. ஏ ஈக்குவல் டு 1 1 பி 0 சச் தட் கண்டிப்பா இதுல சி வந்து நான் ஜீரோவா இருக்கணும். சி ஜீரோவா இருந்தா என்ன ஆயிரும் பாருங்க, இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் 0 ஆயிரும். சரியா? சி வந்து கண்டிப்பா நான் ஜீரோவா இருக்கும். ஸோ இல்லைன்னா டிட்டர்மினன்ட் வந்து 0 ஆயிரும். சரியா? அப்போ சி பி பிலாங்ஸ் டு ஆர். ரெண்டும் பிலாங்ஸ் டு ஆர். பி எப்படினாலும் இருக்கலாம். சரியா? அப்போ கர்னல் வந்து இதான். கர்னல் வந்து செட் ஆஃப் ஆல் 1 பி 0 சி. ஓகேவா? சச் தட் சி வந்து நான் ஜீரோ அண்ட் பி பிலாங்ஸ் டு ஆர். ஆர் ஸ்டார். ஆர் ஸ்டார் தானே நம்ம போட்டிருக்கோம். ஆர் ஸ்டார் ஆட்டோமேட்டிக்கா நான் ஜீரோ வந்துடும். ரைட்டா? ஓகே, இதுதான் கர்னல் பை. இப்போ கர்னல் பைல நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கா? இந்த பியும் சி வேரி ஆகிட்டே இருக்கும். சரியா? அப்போ இது நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா? இது நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா? இதுல நிறைய எலிமெண்ட் வரும். சரியா? இங்க 1 இங்க 0 போட்டுங்க, இங்க 0 போட்டு இதுல 2 போட்டுக்கலாம். அந்த மேட்ரிக்ஸ் இங்க தான் இருக்கும். ரைட்டா? அப்போ இது வந்து இதுல ஐடென்டிட்டி தவிர நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. அப்போ நான் கர்னல் பை நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டியா இருந்துச்சுன்னா பை வந்து நாட் 1 1. சரியா? ஆன் டு வருமா? ஆன் டு வருமா? ஆன் டு ஆன்ட்ருன்னு என்னங்க அர்த்தங்க? இங்க ஒரு ரியல் நம்பர் எடுத்தீங்கன்னா அந்த ரியல் நம்பர் இமேஜா இருக்கிற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் தானே கொடுக்கணும். அப்போ ஆன்ட்ருன்னா என்ன எடுக்கணும்? ஃபார் எனி ஆல்பா பிலாங்ஸ் டு ஆர் ஸ்டார். சரியா? தேர் எக்ஸிஸ்ட் எ மேட்ரிக்ஸ் என்னன்னா ஆல்பா 0 0 1 போட்டுங்க. இது ஜில இருக்கா இல்லையா?
இருக்குல்ல, டிட்டர் ஆல்பா இன்ட்டு 1 வந்து என்னது நான் ஜீரோ, ஆல்பா நான் ஜீரோ தானே. அப்போ இதனுடைய டிட்டர்மினன்ட் வந்து நான் ஜீரோவா இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன எழுதலாம்னா பை ஆஃப் இந்த எலமெண்டோட இமேஜ் ஆல்பா 0 1 0 1, இது என்ன வரும், ஆல்பா தானே. இந்த மேட்ரிக்ஸ்ல உள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரிக்கு மேப் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆல்பாங்க. ஸோ திஸ் மேட்ரிக்ஸ் கோஸ் டு ஆல்பா. கோடமையில எந்த ஒரு ஆல்பா எடுத்தாலும் அதுக்கு ப்ரீ இமேஜ் இந்த இருக்கு, ரைட்டா. ஸோ அப்போ பை இஸ் ஆன் டு, பட் நாட் 1 1 1, சரியா. ஸோ இது அதாவது இதெல்லாம் என்னன்னா குரூப் ஹோமோமார்பிசத்தை பத்தி உள்ள ப்ராப்ளம்ஸ். அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்னா இதுல இமேஜ் என்னதுப்பா, இமேஜ் ஆஃப் ஜி என்ன வரும், ஆர் ஸ்டாரா. இமேஜ் ஆஃப் சி வந்து என்னன்னா ஆர் ஸ்டார், சரியா. இமேஜ் ஆஃப் சி வந்து ஆர் ஸ்டார், ஓகேவா. இமேஜ் ஆஃப் சி வந்து ஆர் ஸ்டார், சரியா. இமேஜ் ஆஃப் சி என்னன்னா ஆர் ஸ்டார், சரியா. நெக்ஸ்ட் என்னன்னா சப் குரூப் பத்தி பார்க்க போறோம், சரியா. நல்லா கவனிச்சிங்க. இந்த இதுல எந்த ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாலும், சரியா, எந்த ஒரு குரூப் ஹோமோமார்பிசம் கொடுத்தாலும் நீங்க கர்னல் எஃப் கண்டுபிடிக்க தெரியணும், இமேஜ் ஆஃப் எஃப் கண்டுபிடிக்க தெரியும், சரியா. இது ரெண்டும் முக்கியம் பார்த்துங்க. ஏன்னா எந்த ஒரு குரூப் ஹோமோமார்பிசம் கொடுத்தாலும் கர்னல் எஃப்பும் இமேஜ் எஃப்பும் கண்டுபிடிக்க பழகணும், ஓகேவா. சரி, இப்போ அடுத்த கான்செப்ட் என்னன்னா சப் குரூப்னு ஒரு டெஃபினேஷன் டிஃபைன் பண்ண போறேன். ஓகே, இப்போ ஜி கமா ஸ்டார் பி ஏ குரூப் எடுத்துருக்கேன், சரியா. ஜி கமா ஸ்டார் பி ஏ குரூப், ஜி கமா ஸ்டார் பி ஏ குரூப், சரியா. ஒரு சப்செட் எடுத்துக்கிறேன், நான் எம்டி சப்செட் எடுத்துக்கிறேன், சரியா. ஹைட் பி ஏ சப்செட் ஆஃப் ஜி, ஓகேவா. ஹைட் பி ஏ சப்செட் ஆஃப் ஜி, சரியா. ஜி கமா ஸ்டார் வந்து ஒரு குரூப்னு எடுத்துக்கிறேன். ஹைச் வந்து எனி நான் எம்டி சப்செட் ஆஃப் ஜின்னு எடுத்துக்கிறேன். ஹைச் இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஜி. ஹைச் இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஜினா இஃப் ஹைச் இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஜினா இஃப் ஹைச் கமா ஸ்டார் வந்து இஸ் ஏ குரூப்பா இருக்கும், ஓகேவா. ஜி கமா ஸ்டார் வந்து குரூப், ஹைச் வந்து எனி நான் எம்டி சப்செட் ஆஃப் ஜி, ஜின்னு இருந்தால், இப்போ ஹைச்சை எப்போ சப் குரூப்னு சொல்லுவோம்னா ஹைச் வந்து ஜியில உள்ள ஜியோட பைனரி ஆப்ரேஷனை பொறுத்து குரூப் உரிய ப்ராப்பர்ட்டி எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஹைச்சில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் குரூப்புக்குரிய ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ ஹைச் வந்து க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஹைச்சில் புரியுதானு, ஹைச் கமா ஸ்டார் வந்து ஹைச் ஒரு சப்செட் எடுக்க, அந்த சப்செட் வந்து சப் குரூப்னா இஃப் ஹைச் கமா திஸ் ஸ்டார் வந்து குரூப்புக்குரிய கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ இங்க என்னென்ன கண்டிஷன்லாம், ஆர் எக்ஸ் ஸ்டார் ஒய் வந்து எங்க இருக்கணும்னா ஹைச்ல இருக்கணும். ஃபார் எவ்ரி எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஹைச், ரைட்டா. அடுத்து இ இருக்கணும், இ பிலாங்ஸ் டு ஹைச். இ இங்க என்னன்னா ஜில எந்த ஐடென்டிட்டி இருக்கோ அதுதான் ஹைச்லயும் ஐடென்டிட்டி, ரைட்டா. அடுத்து எக்ஸ் இன்வர்ஸ் இருக்கணும், ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹைச், ரைட்டா. அடுத்து என்னன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கும், எக்ஸ் ஸ்டார் ஒய் ஸ்டார் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டார் ஒய் ஸ்டார் இசட்னு எழுதிக்கலாம். ஃபார் எவ்ரி எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு இசட், ஓகேவா.
இந்த ப்ராப்பர்ட்டிலாம் அதாவது ஹைட்ஸ் வந்து இந்த ஸ்டாரை பொறுத்து குரூப்புக்குரிய ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரியா? பண்ணுச்சுன்னா இதை சப் குரூப்னு சொல்லுவோம். ரைட்டா? ஓகே. இப்போ ஏதாச்சும் சப் குரூப்புக்கு எக்ஸாம்பிள் நீங்க கொடுக்க முடியுமா? இப்போ ஃபார் எனி குரூப் ஜி எடுத்துக்கிறேன். ஃபார் எனி குரூப் ஜி எடுத்துக்கிறேன். சிங்கிள்டன் ஐடென்டிட்டி எடுத்துக்கிறேன். இது குரூப்பா இருக்குமா? இது வந்து குரூப்புக்குரிய கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா பண்ணாதா? இது சப் குரூப்பா இருக்குமா இருக்காதாப்பா? இங்க இருக்கிறதே ஒரே ஒரு எலமெண்ட் தானப்பா. இதுல இருக்கிறதே ஒரே ஒரு எலமெண்ட் தானப்பா. சோ இது குரூப்பா இல்லையா? குரூப் தான் சார். குரூப் தான். ஒரே ஒரு எலமெண்ட் தான். ஐடென்டிட்டி இன்டு ஐடென்டிட்டி என்னது? ஐடென்டிட்டி தான். சரியா? அடுத்து ஐடென்டிட்டியோட இன்வர்ஸ் என்னது? அதே. சரியா? அசோசியேட்டிவ்ல 3 எலமெண்ட போடணும். ஓகேவா? எல்லாமே என்னன்னா இ தான். ஓகேவா? ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டியும் இது ட்ரூ ஆயிடுது. அப்போ இது வந்து சப் குரூப்பா மாறி. ரைட்டா? ஐடென்டிட்டி வந்து சப் குரூப் ஆஃப் ஜி. நல்லா கவனிச்சிங்க, எந்த குரூப் எடுத்தாலும் ஐடென்டிட்டி வந்து சப் குரூப். ரைட்டா? ஐடென்டிட்டி வந்து சப் குரூப்பா இருக்கும். அடுத்து ஜிங்கிற செட் எடுத்துக்கிறேன். இது குரூப், இது சப் எவ்ரி, இது வந்து சப்செட் ஆஃப் ஜி தானப்பா. ஜி வந்து சப்செட் ஆஃப் ஜின்னு சொல்லிக்கலாமா? எவ்ரி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். ரைட்டா? எவ்ரி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். அப்போ ஜி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஜி. நம்ம இங்க என்ன பாருங்க, சப் குரூப்னா ஒரு நான் எம்டி சப்செட் தான் எடுக்கணும். ரைட்டா? இப்போ ஜி இஸ் ஏ சப்செட், எனி நான் ஜி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஜி. ஓகேவா? ஜி கமா ஸ்டார் வந்து குரூப்பா? இஸ் ஏ குரூப். ஜி ஸ்டார் இஸ் ஏ குரூப். சரியா? அப்போ எந்த குரூப் எடுத்தாலும் அட்லீஸ்ட் 2 சப் குரூப்ஸ் இருக்கா? அட்லீஸ்ட் 2 சப் குரூப் இருக்கா இல்லையா? ஐடென்டிட்டி அண்ட் ஜி ஆர் ட்ரிவியல் சப் குரூப்ஸ். சரியா? ஆர் ட்ரிவியல் சப் குரூப்ஸ்னு சொல்லுவோம். சரியா? ஐடென்டிட்டி குரூப் ஸ்டாரை பொறுத்து எல்லா கண்டிஷனும் ட்ரூவா இருக்கும். ஜி வந்து இட் செல்ஃபே குரூப்னு இருக்கனால இதுவும் குரூப்புக்குரிய ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அந்த சப்செட் ஆஃப் ஜி ஆல்சோ. ஸோ இ அண்ட் ஜி ஆர் ட்ரிவியல் சப் குரூப்ஸ் ஆஃப் ஜி. ட்ரிவியல் சப் குரூப். அப்போ எந்த குரூப் எடுத்தாலும் அதுல சப் குரூப் இருக்கு. சரியா? 2 சப் குரூப் இருக்கும். சரியா? 2 சப் குரூப் இருக்கும். சரியா? இப்போ ஒரே ஒரு சப் குரூப் உள்ள குரூப் எப்படி இருக்கும்னா, இப்போ லேட் இப்படி எடுத்துக்கிறேன். ஜி ஈக்குவல் டு சிங்கிள்டன் ஐடென்டிட்டி எடுத்துங்க. சரியா? இதை என்ன சொல்லுவோம்னா பி ஏ ட்ரிவியல் குரூப். ட்ரிவியல் குரூப். சரியா? ட்ரிவியல் குரூப். இதுல வந்து சப் குரூப் என்னன்னா சிங்கிள்டன் இ இஸ் தி ஒன்லி subgroup of G. ஓகேவா? ஒரே ஒரு சப்குரூப் உள்ள குரூப் என்னன்னா இது மட்டும்தாங்க. புரியுதானு? ஒரே ஒரு சப்குரூப் இருக்கிற மாதிரி ஒரு குரூப் உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா சிங்கிள்டன் ஐடென்டிட்டின்னு சொல்லிடுங்க. அவ்வளவுதான். சரியா? மற்ற எல்லா ஐடென்டிட்டி தவிர வேற எலமெண்ட்ஸ் இருந்தால் அதுல மோர் தென் 2 சப்குரூப்ஸ் இருக்கும். ரைட்டா? ஓகே. அப்போ பாத்துங்க, எந்த குரூப் எடுத்தாலும் அட்லீஸ்ட் 2 சப்குரூப்ஸ் இருக்கும், ஐடென்டிட்டியும் ஜியும். இப்போ ஒரே ஒரு சப்குரூப் இருக்கிற மாதிரி ஒரு குரூப்பை தேடுனீங்கன்னா அந்த குரூப் இதா தான் இருக்கும். ஒரே ஒரு சப்குரூப் இருக்கிற மாதிரி ஒரு குரூப்பை தேடினீங்கன்னா அந்த குரூப் இது மட்டும்தான். சரியா? ஓகே. இப்போ நல்லா கவனிச்சிங்க. இன் இசட் பிளஸ் டாட் எடுத்து, இசட் பிளஸ் வந்து குரூப்பா? இது குரூப்னு பார்த்துருக்கோம். சரியா? இது வந்து அபிலியன் குரூப்னு பார்த்துருக்கோம். இதுல ஒரு சப் குரூப் சொல்லுங்க. நம்ம இதுல ஒரு சப்செட் சொல்லுங்க. அந்த சப்செட் வந்து குரூப் பிளஸ் பொறுத்து குரூப்புக்குரிய ப்ராப்பர்ட்டி எல்லாம் ட்ரூவா இருக்கான்னு சொல்லுங்க. இதுல ஒரு சப்செட் எடுங்கப்பா. இதுல ஒரு சப்செட் எடுங்க. இந்த சப்செட் வந்து குரூப்புக்குரிய எல்லா ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு சொல்லுங்க. நான் இப்படி எடுத்துக்கிறேன். n வந்து எடுத்துக்கிறேன். பிளஸ் பொறுத்து என்னவா இருக்கும்? அடுத்து w, பிளஸ் எல்லாமே சப்செட் ஆஃப் z தானே? இது எடுத்து அடுத்து z பிளஸ் எடுத்துக்கிறேன். நேச்சுரல் நம்பர் n பிளஸ், அடுத்து நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் பிளஸ். இதெல்லாம் சப் குரூப்பா இருக்குங்க. இது வந்து பிளஸ் பொறுத்து குரூப்பா இருக்குமா? n, பிளஸ் n, பிளஸ் வந்து நம்ம ஏற்கனவே தனியா பார்த்துருக்கோங்க. n, பிளஸ் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும்?
n கமா பிளஸ்ல 1க்கு இன்வெர்ஸ் இருக்கா? அடிட்டிவ் இன்வெர்ஸ் 1 கமா பிளஸ்க்கு அடிட்டிவ் இன்வெர்ஸ் இருக்கா இல்லையா? இருங்க, இங்க ஜீரோவே இல்லைங்க. இசட் பிளஸ்ல ஐடென்டிட்டி என்னன்னா ஜீரோங்க. ஜீரோவே இல்லை நேச்சுரல் நம்பர்ல. சரியா? அப்போ 1க்கு இன்வெர்ஸ் வந்து -1, இதுவும் எண்ல கிடையாது. சரியா? ஸோ இது வந்து நாட் ஏ குரூப், நாட் ஏ குரூப். அப்போ இது வந்து நாட் ஏ சப் குரூப் ஆஃப் இசட் கமா பிளஸ். n is a not a subgroup of z comma plus, not a subgroup of z comma plus. ஓகேவா? இங்கேயும் அதே தான். இங்க ஜீரோ இருக்கு, ரைட்டா? இங்க ஜீரோ இருக்கு, பட் இன்வெர்ஸ் கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் ஏ சப்குரூப் ஆஃப் z comma plus, ரைட்டா? z பிளஸ் எடுத்திருக்கேன். z பிளஸும் என்னும் சேம்னு பார்த்துருக்கோம். z பிளஸும் என்னும் சேம்னு சொல்லியிருக்கேனா? பாசிட்டிவ் இன்டிஜர், ரைட்டா? பாசிட்டிவ் இன்டிஜர்னா 1ல இருந்து ஆரம்பிக்கும், நேச்சுரல் நம்பர் தான். ஸோ இதுவும் நாட் ஏ சப்குரூப் ஆஃப் z பிளஸ். சரியா? z நெகட்டிவ் இன்டிஜர் என்னது? நாட் ஏ சப்குரூப். ஜீரோ கிடையாதுங்க, ஜீரோ இல்ல, ரைட்டா? ஸோ இட்ஸ் நாட் ஏ சப்குரூப். நல்லா கவனிச்சுங்க, எந்த சப்குரூப் எடுத்தாலும் அதுல ஐடென்டிட்டி கண்டிப்பா இருக்கணுங்க. ஐடென்டிட்டி இல்லைன்னா அது நாட் ஏ சப்குரூப்னு சொல்லிக்கலாம். சரியா? அப்போ இசட் பிளஸ்ல இந்த இது எல்லாமே நாட் ஏ சப்குரூப், ரைட்டா? இப்போ வேற ஏதாச்சும் சொல்லுங்க சப்குரூப். இசட் பிளஸ்ல வேற ஏதாச்சும் சப்குரூப் சொல்லுங்க பார்ப்போம். இசட் பிளஸ்ல ஏதாவது சப்குரூப் சொல்ல முடியுமா? இன் இசட் கமா பிளஸ்ல சப்குரூப் சொல்லுங்க. சரி, எல்லா இப்போ ஒன்று இப்படி எடுத்துக்கிறேன். எஸ்ன்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். சரி, எஸ் வேண்டாம், ஜின்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஜி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆட் இன்டீஜர், ஆட் இன்டீஜர்ஸ். எல்லா ஆட் இன்டீஜர்ஸையும் எடுத்துக்கிட்டேன்பா. ஸோ இந்த ஆட் இன்டீஜர் ஃபார்ம் ஏ குரூப் அண்டர் அடிஷன் சொல்ல முடியுமா? ரெண்டு ஆட் இன்டீஜரை ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்பா? எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஜின்னு எடுத்துங்க. சரியா? இதை சம் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? சம் ஆஃப் டூ ஆட் நம்பர் இஸ், சொல்லுங்க, சம் ஆஃப் டூ ஆட் நம்பர் என்னதுப்பா? சம் ஆஃப் டூ ஆட் நம்பர் இஸ் ஈவன் தானங்க? இது ஈவன். சம் ஆஃப் டூ ஆட் இன்டீஜர் இஸ் ஈவன் இன்டீஜர். சரியா? அப்போ ஈவன் இன்டீஜர் இங்க இருக்கா? ஜில இருக்கா? இல்ல சார். இதெல்லாம் ஆல் ஆட் இன்டீஜர்ஸ் தான் எடுத்திருக்கேன். அப்போ ரெண்டு ஆட் இன்டீஜரை ஆட் பண்ணீங்கன்னா ஈவன் இன்டீஜர் தான் கிடைக்கும். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து நாட் இன் ஜி, நாட் இன் ஜி. அப்போ இது வந்து சப்செட் ஆஃப் இசட் தானே? இது ஆட் இன்டீஜர்லாம் இங்க உள்ள சப்செட் தான். க்ளோஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஃபெயிலியர் ஆயிட்டா? க்ளோஸ்ட் ப்ராப்பர்ட்டி கிடையாது. சரியா? அப்போ ஜி கமா பிளஸ் வந்து என்னன்னா இட்ஸ் நாட் ஏ சப் குரூப். ஓகேவா? நாட் ஏ சப் குரூப். சப் குரூப்னா என்ன அர்த்தம்னா இதுல ஒரு சப்செட் எடுக்கணும், அந்த சப்செட் வந்து அடிஷனை பொறுத்து குரூப் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இங்க க்ளோஸ்ட் ப்ராப்பர்ட்டியே வரல. ஸோ நாட் ஏ சப் குரூப். சரியா? ஓகே. இப்போ அடுத்து இன் இசட் கமா பிளஸ்லேயே தான். இப்போ ஜி எடுத்துக்கிறேன். எப்படி எடுத்துக்கிறேன்? செட் ஆஃப் ஆல் ஈவன் இன்டீஜர்னு எடுத்துக்கிறேன். இப்போ சொல்லுங்க, ஈவன் இன்டீஜர் எப்படி இருக்கும்? செட் ஆஃப் ஆல் 2 into n ஃபார்முலா இருக்கும். n பிலாங்ஸ் டு z. சரியா? 2 into, இப்போ சொல்லுங்களேன், ஈவன் இன்டீஜர்லாம் மல்டிபிள் ஆஃப் n இருக்கும், ரைட்டா? இப்போ இது குரூப்பா இருக்குமா இருக்காதா? அடிஷனை பொறுத்து ரெண்டு எலமெண்ட் எடுங்க. எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஜின்னு எடுங்க. அப்போ எக்ஸ் எப்படி எழுதலாம்னா 2 into n எழுதலாம். ஒய் எப்படி எழுதலாம்னா 2 into m எழுதலாம். ஃபார் சம் n கமா m பிலாங்ஸ் டு z, ரைட்டா? ஏன்னா ஈவன் இன்டிஜர்லாம் மல்டிபிள் ஆஃப் 2 தான் இருக்கும். சரியா? இப்போ இதை எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் போடுங்க, என்ன ஆகும்? 2n பிளஸ் ஆர் மைனஸ் 2m, ரைட்டா? இப்போ 2 வெளியே எடுத்துருங்க. 2 into n பிளஸ் ஆர் மைனஸ் mன்னு எழுதிக்கலாம். இதுவும் என்னன்னா ஈவன் இன்டிஜர் தானே? மல்டிபிள் ஆஃப் 2 இருந்தாலே என்னன்னா ஈவன் இன்டிஜர் தான். ஸோ அப்போ பிலாங்ஸ் டு ஜி, ரைட்டா? அப்போ சம் ஆஃப் டூ ஈவன் இன்டிஜர் இஸ் ஈவன் இன்டிஜர். அப்போ நீ எக்ஸுங்கிற ஈவன் இன்டிஜர் எடுத்துக்கிறேன். அதனுடைய இன்வெர்ஸ் என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். -x. எக்ஸ் ஈவன். சரியா?
மைனஸ் எக்ஸ் என்னன்னா ஈவன் தான். ஸோ அப்போ மைனஸ் எக்ஸ் எங்க வந்துடும்னா ஜீல வந்துடும். அப்போ எக்ஸோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னா மைனஸ் எக்ஸ். இங்க ஜீரோவும் வந்துடும். ஜீரோ வந்து ஈவன் தான். ஸோ ஜீரோ ஈவன் எப்படி சொல்லுதுன்னு பாத்துங்க. ஜீரோ எப்படி எழுதுறாங்கன்னா 0 2 into 0ன்னு எழுதிக்குவேன். இஸ் ஈவன். சரியா? ஸோ 0 வந்து பிலாங்ஸ் டு ஜி. ரைட்டா? அடுத்து நல்லா பாருங்க. க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டோம், இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டோம், ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டோம். சரியா? அடுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் பார்ப்போம். ரைட்டா? ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட்னு சொல்லணும். ரைட்டா? பொதுவா இந்த எக்ஸ் ஒய் இசட்ல எங்க இருக்கு? ஜில இருக்கு. ஜி எங்க இருக்குன்னா இசட்ல இருக்கு. ரைட்டா? அப்போ எல்லா இன்டிஜரும் எங்க எக்ஸ் ஒய் 3 இன்டிஜரும் இசட்ல தான் இருக்கு. இசட் கமா பிளஸ் அபிலியன் குரூப் தானே. இசட் கமா பிளஸ்ல அசோசியேட்டிவ் லா ட்ரூ தானே. அப்போ இந்த 3 எலமெண்ட்டும் அசோசியேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சப்போஸ் இந்த எக்ஸ் ஒய் இசட் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா இசட்லயும் அசோசியேட்டிவ் லா ஃபெயிலியர்னு அர்த்தம். ரைட்டா? நீங்க எடுக்கிற எலமெண்ட் ஜியில எடுக்கீங்க, பட் அந்த ஜியில எடுக்கிற எலமெண்ட் எங்க இருக்குன்னா இசட்ல இருக்கு. அதனால இசட் வந்து பிளஸ் பொறுத்து குரூப்பா இருக்கறனால இங்க அசோசியேட்டிவ் லா கண்டிப்பா ட்ரூவா தான் இருக்கும். சப்போஸ் ஜியில அசோசியேட்டிவ் லா ஃபெயிலியர்னா இசட்லயும் ஃபெயிலியர் ஆயிரும். சரியா? ஸோ அப்போ அங்க அசோசியேட்டிவ் லா ட்ரூ ஆயிட்டு அப்போ ஜி கமா பிளஸ் வந்து என்னன்னா குரூப். ஜி கமா பிளஸ் வந்து குரூப் அண்ட் அபிலியன் குரூப் ஆல்சோ. சரியா? ரெண்டு ஈவன் இன்டிஜர் எப்படினாலும் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் எக்ஸ் எழுதிக்கலாம். சரியா? அப்போ ஜி செட் ஆஃப் ஆல் ஈவன் இன்டிஜர் ஃபார்ம் அண்ட் அபிலியன் குரூப். ஓகேவா? அப்போ இதை நொட்டேஷன்ல என்ன சொல்லுவோம்னா ஜி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 2n such that n belongs to zன்னு இருக்குல்ல. இது செட் ஆஃப் ஆல் ஈவன் இன்டிஜர். இதை எப்படி எழுதுவோம்னா 2zன்னு எழுதுவோம். இசட்ங்கிற இன்டிஜர் சிஸ்டம் இருக்குல்ல, 2zன்னா என்ன அர்த்தம்னா இன்டிஜர் சிஸ்டம் எடுத்துங்க. இன்டிஜர் சிஸ்டத்துல ஒவ்வொரு எலமெண்ட்டையும் -2ஆல ப்ராடக்ட் பண்ணிடுங்க. அப்போ -6 -4 -2 0 2 4 6 அண்ட் ஸோ ஆன். ஓகேவா? இப்போ 2zன்னு போட்டுப்போம். 2z வந்து என்னன்னா செட் ஆஃப் ஆல் ஈவன் இன்டிஜரா குறிக்கிறது. இஸ் அன் அபிலியன் சப்குரூப். சரியா? இஸ் அன் அபிலியன் சப்குரூப். ஓகேவா? சரியா? இப்போ வேற ஏதாச்சும் சப்குரூப் சொல்ல முடியுமாப்பா இசட் பிளஸ்ல? நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்க. அதாவது சப்குரூப் டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். இசட் கமா பிளஸ்ல எதெல்லாம் சப்குரூப்பா இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து ஆட் இன்டிஜர்ஸும் சப்குரூப்பா இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன். இசட் பிளஸ்ல ஈவன் இன்டிஜர்ஸ்லாம் சப்குரூப்பா இருக்கும்னு சொல்லிட்டேன். ரைட்டா? சம் ஆஃப் 2 ஈவன் இன்டிஜர் இஸ் ஈவன் இன்டிஜர் அண்ட் ஐடென்டிட்டி இருக்கு. இன்வர்ஸ் ஆல்சோ ஈவன், அசோசியேட்டிவ் ஆல்சோ ட்ரூ அண்ட் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆல்சோ ட்ரூ. ஸோ ஜி இஸ் அபிலியன் சொல்லிக்கலாம். சரியா? அபிலியன் சப்குரூப். அபிலியன் சப்குரூப். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன செஞ்சிருக்கேன்னா இத ஈவன் இன்டிஜர்ஸ் 2zங்கிற ஃபார்ம்ல. இப்போ வேற ஏதாச்சும் சப்குரூப் இங்க சொல்ல முடியுமா? இந்த குரூப்பை நினைச்சுக்கிட்டீங்கன்னா சொல்லலாம். இந்த குரூப்பை நினைச்சீங்கன்னா நிறைய சப்குரூப் சொல்லலாம். என்ன பண்ணாலும் வரும். இப்போ NZன்னு சொல்லியிருக்கீங்க. NZன்னா எப்படி இருக்கும்? டாட் வச்சுக்கோங்க. -3n -2n -n 0n 2n 3n இப்படியே போய்கிட்டே இருக்கும். ரைட்டா? தானங்க? NZன்னா இப்படிதான் போகும். ரைட்டா? ஒன்றும் இல்லை, இசட்ல உள்ள எல்லா டேர்ம்ஸையும் என்னால ப்ராடக்ட் பண்ணிருங்க. அவ்வளவுதான். அப்போ NZ எப்படி எழுதலாம்னா NZ வந்து லாம்டா என்னன்னு எழுதலாம். லாம்டா எங்க வேரி ஆகும்னா இசட்ல வேரி ஆகும். முடிஞ்சா? புரியுதா? நல்லா கவனிச்சிங்க. n வந்து n இப்படி எடுத்துக்குவோம். n வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்குவோம். சரியா? n வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கோங்க. NZன்னா மல்டிபிள் ஆஃப் n. அவ்வளவுதான். லாம்டா எங்க வேரி ஆகும்னா இசட்ல வேரி ஆகும். சரியா? இப்போ இது குரூப்பான்னு பாருங்க. x, y பிலாங்ஸ் டு NZ எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ x எப்படி இருக்கும்னா λ1 என்ன இருக்கும், y எப்படி இருக்கும் λ2 என்ன இருக்கும். சரியா? அப்போ x பிளஸ் ஆர் மைனஸ் y எப்படி இருக்கும் பாருங்க. λ1 n பிளஸ் ஆர் மைனஸ் λ2 n. அப்போ இதுல என்ன காமனா இருக்கு, என்ன காமனா இருக்கு. ஸோ λ1 பிளஸ் ஆர் மைனஸ் λ2 இன்ட்டு n எடுக்கலாம். இந்த டேர்ம் எங்க இருக்கும்னா இசட்ல இருக்கும். இந்த டேர்ம் வந்து இங்க இசட்ல இருக்கும். சரியா? அப்போ எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் வந்து என்னன்னா மல்டிபிள் ஆஃப் என்ன மாறிட்டா. அப்போ எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் பிலாங்ஸ் டு NZ. ரைட்டா?
அடுத்து ஜீரோவும் இங்க இருக்கு, லாம்டாவுக்கு பதிலாக ஜீரோ போடுங்க. 0 = 0 × n. ஸோ இது பிலாங்ஸ் டு என்னன்னா n இசட். ஸோ 0 இஸ் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. 0 இஸ் an additive identity in n இசட், ரைட்டா? இப்போ எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு n இசட், சரியா? அப்போ எக்ஸோட இன்வர்ஸ் என்னன்னா -x இஸ் an additive inverse of x in n இசட், ரைட்டா? அடுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆட்டோமேட்டிக்காக ட்ரூ. ஏன் ட்ரூனா இதுல 3 எலமெண்ட் எடுத்தீங்கன்னா இந்த எலமெண்ட்ஸ்லாம் எங்க இருக்குன்னா இசட்ல தான் இருக்கும். இசட்ல அசோசியேட்டிவ் லா ட்ரூ. அப்போ இங்கேயும் அசோசியேட்டிவ் லா ட்ரூ. ஸோ அப்போ இதை என்ன சொல்லுவோம்னா அபிலியன் சப்குரூப் ஆஃப் இசட் கமா பிளஸ், சரியா? அப்போ எண்ணுக்கு நீங்க வேல்யூ மாத்திக்கிட்டே இருங்க, ஒவ்வொரு சப்குரூப் இருக்கும், சரியா? இப்போ பாருங்களேன், இந்த என் இசட்னா டிஃபைன் பண்ணிட்டேன். என் இசட் என்னன்னா லாம்டா என் சச் தட் லாம்டா பிலாங்ஸ் டு இசட்னு சொன்னோம், ரைட்டா? இப்போ n = இதுல 0 போட்டீங்கன்னா என்ன ஆகும்பா? n = 0 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். n = 0 இசட், ரைட்டா? அப்போ அங்க எப்படி இருக்கும்னா 0 × nங்கிற ஃபார்ம்ல, சாரி லாம்டா × 0ங்கிற ஃபார்ம்ல இருக்கும். சச் தட் லாம்டா பிலாங்ஸ் டு இசட். எல்லா இது ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா சிங்கிள்டன். இது ட்ரிவியல் சப்குரூப், சரியா? ட்ரிவியல் சப்குரூப், ரைட்டா? இது ட்ரிவியல் சப்குரூப். அடுத்து n = 1 போடுங்க, 1 இசட் வரும். 1 இசட்னா என்ன அர்த்தம்னா லாம்டா × 1, இதுதான் லாம்டா பிலாங்ஸ் டு இசட். லாம்டா × 1 என்னன்னா லாம்டா தான், தட் லாம்டா பிலாங்ஸ் டு இசட். அப்போ 1 இசட்ல உள்ள எல்லா எலமெண்ட்டும் என்னன்னா இசட்ல உள்ள எல்லா எலமெண்ட்டையும் எடுத்து போட்டுக்கிறீங்க. ஸோ ஈக்குவல் டு என்னன்னா இசட். ஸோ இதுவும் ட்ரிவியல் சப்குரூப், சரியா? அடுத்து n = 2 போடுறதப்போ ஈவன் இன்டிஜர் வரும். அடுத்து n = 3 போடுங்க. n = 3 போட்டீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 3 ஃபுல்லா வரும். மல்டிபிள் ஆஃப் 3 இது எல்லாமே சப்குரூப். இன் ஜென்ரல் இசட் கமா பிளஸ்ல சப்குரூப்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா n இசட்ங்கிற ஃபார்ம்ல தான் இருக்கும். n இசட் இஸ் a subgroup of z for every n greater than or equal to 0. இப்போ ஏன் இங்க பாசிட்டிவ் மட்டும் போடுதுன்னு நினைச்சீங்க. இப்போ -1 போடுங்களேன். -1 இசட் என்னதுப்பா? -1 இசட்னா என்னன்னா நெகட்டிவ் ஃபுல்லா நெகட்டிவ் இன்டிஜர்லாம் பாசிட்டிவ் இன்டிஜர் ஆயிரும், பாசிட்டிவ் இன்டிஜர்லாம் என்னன்னா நெகட்டிவ் இன்டிஜர் ஆயிரும். ஸோ இது என்னன்னா இசட் தான். இது என்னன்னு நல்லா கவனிச்சிங்க. இசட் இருக்கு. இசட் எப்படி இருக்குன்னா -7 -6 -5 -4 -3 -2 -1 0 1 2 3 up to இருக்கு, ரைட்டா? 4 5 6 and so on, ரைட்டா? இது இசட். -1ல -1 இசட்னு என்ன ஆகும் பாருங்களேன். நெகட்டிவ் இன்டிஜர்லாம் பாசிட்டிவ் ஆயிரும். இப்படி வச்சுக்க வேண்டியதான். நெகட்டிவ் இன்டிஜர்லாம் பாசிட்டிவ் ஆயிரும், பாசிட்டிவ் இன்டிஜர்லாம் நெகட்டிவ் ஆயிரும். அப்போ -6 -5 -4 -3 -2 -1 0 இதை ஃபுல்லா முன்னாடி நெகட்டிவ்லாம் இங்க வரும், பாசிட்டிவ்லாம் நெகட்டிவ் ஆயிரும். இதை ஃபுல்லா 1 2 3 4 5 7 6 7 டாட்டட், சரியா? இதே மாதிரி -2 இசட் எடுத்து பாருங்க. இதே கால்குலேஷன் தான். நெகட்டிவ் ஈவன் நம்பர்ஸ்லாம் பாசிட்டிவ் ஆயிரும், பாசிட்டிவ் ஈவன் நம்பர்ஸ்லாம் இதாயிரும். அப்போ -2 இசட்டும் 2 இசட்டும் 1 தான். அப்போ n இசட்டும் -n இசட்டும் எப்பவும் சேம் தான். ஃபார் எவ்ரி n கிரேட்டர் தன் ஃபார் எவ்ரி n பிலாங்ஸ் டு இசட், ஓகேவா? அதனால பாசிட்டிவ் இங்க அதனால தான் என்ன போட்டிருப்பேன்னா இங்க n வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு அசீவ் பண்ணிட்டேன்னு சொல்லிருக்கேன், சரியா? அப்போ -n இசட்டும் -n இசட்டும் எப்பவும் சேம் தான். -n இசட்டும் n இசட்டும் நல்லா கவனிச்சிங்க. இசட் கமா பிளஸ்ல உள்ள சப்குரூப் வந்து இந்த ஃபார்ம்ல மட்டும்தான் இருக்கும். இந்த n இசட்ங்கிற ஃபார்ம்ல மட்டும்தான் இருக்கும், சரியா? ஓகே. இப்போ உங்களுக்கு நம்பர் சிஸ்டத்துல ஒரு ரிலேஷன் தெரியும். என்ன தெரியும்னா இசட் வந்து சப்செட் ஆஃப் க்யூன்னு தெரியும், ரைட்டா?
Q is a subset of R னு தெரியும். R is a subset of C னு தெரியும். ரைட்டா? புரியுதா என்னன்னு? Z வந்து subset of Q, Q வந்து subset of R, C வந்து subset of R. இப்போ என்ன தெரியும்னா Z, பிளஸ் வந்து குரூப். இது எங்க உள்ளதுன்னா Q, பிளஸும் குரூப், அபிலியன் குரூப். R, பிளஸும் குரூப். ரைட்டா? அண்ட் C, பிளஸும் குரூப்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சரியா? Z எங்க இருக்குன்னா இதுல இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணனா Z, பிளஸ் is a subgroup of Q, பிளஸ். ரைட்டா? அடுத்து Q, பிளஸ் வந்து என்னன்னா சப்குரூப் ஆஃப் R, பிளஸ். ரைட்டா? அடுத்து R, பிளஸ் is a subgroup of C, பிளஸ். ஓகேவா? சப்குரூப்னா என்ன அர்த்தம்? ஒரு குரூப்ல ஒரு சப்செட் எடுக்கணும், அது குரூப்புக்குரிய ப்ராப்பர்ட்டிலாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இங்க எல்லாமே ட்ரூவாக இருக்கும். சரியா? அதே மாதிரி Z பிளஸ் வந்து என்னன்னா சப்குரூப் ஆஃப் R, பிளஸ் ஆல்சோ. Z is a subgroup of C, பிளஸ் ஆல்சோ. அண்ட் Q, பிளஸ் is a subgroup of C, பிளஸ் ஆல்சோ. ஏன்னா C, பிளஸ்ல Z வந்து ஒரு சப்செட். அதே மாதிரி Qவும் சப்செட் தான், ஆரும் சப்செட் தான். அப்போ எல்லாமே சப்குரூப். இது இந்த மூணுமே சப்குரூப் ஆஃப் C, பிளஸ். சரியா? இந்த ரெண்டும் சப்குரூப் ஆஃப் R, பிளஸ். Z வந்து சப்குரூப் ஆஃப் போத் R, Z வந்து எல்லாத்துக்கும் வந்துடும். சரியா? ஸோ இந்த செயின் அதே மாதிரி இங்க பாருங்க. சரி, இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். சரியா? ஓகே, தேங்க்யூங்க. தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.